ஹலோ ரிவான், இது கம்பேர் டிசைன் யூனிட் 2 ஓட 10th லெக்சர். நம்ம இது வரைக்கும் யூனிட் 2ல என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் பேசஸ்ன்னு என்னன்னு பார்த்தோம். அந்த பேசர்ல ரெண்டு டைப்ஸ் இருந்துச்சு, டாப் டவுன் பாசிங், பாட்டம் அப் பாசிங். அந்த டாப் டவுன் பாசிங்ல ரெண்டு பேசர் பார்த்தோம். என்னென்னது? ரிகர்சிவ் டிசைன் பேசர், ப்ரெடிக்டிவ் LL1 பேசர்னா என்னன்னு பார்த்தோம். அதோட டாப் டவுன் பாசிங் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் டைப் பாட்டம் அப் பாசிங். ஸோ இந்த பாட்டம் அப் பாசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேசர் இருக்கும். அந்த 5 பேசருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 5 பேசர் பத்தி நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் அப் பாசிங் வீடியோ பாத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 5 பேசருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து காமனா இருக்கும். ஸோ அந்த 5 பேசர் என்னென்னது, அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் காமனா இருக்குங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதை பார்த்துட்டு அந்த பேசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இந்த பேசர்னா இவ்வளவுதான் போல, இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒரு பேசர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துருங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பாட்டம் அப் பாசிங்னா என்னன்னு பார்ப்போம். அந்த பாட்டம் அப் பாசிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன பேசர் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஒவ்வொரு பேசர்லயுமே என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், எந்தெந்த ஸ்டெப் வந்து காமனா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் அப் பாசிங்னா என்னன்னு பார்க்கலாம். பாட்டம் அப் பேசர். When the pass tree is constructed from leaves to root, then such type of passer is called bottom up passer. So நம்ம டாப் டவுன் பாசிங்ல என்ன பார்த்தோம், நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள்ல இருந்து நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரைவ் பண்ணிட்டே வரும், கடைசியா இன்புட் ஸ்ட்ரிங் கொண்டு வருவோம். இது டாப் டவுன் பேசர் பொறுத்த வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் வரும். இங்க பாட்டம் அப் பேசர்ல அப்படியே ஆப்போசிட், கீழ இருந்து மேல போறோம். அதாவது நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்ல இருந்து, ஸோ இப்போ ஐடி பிளஸ் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல இருந்து நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு டிரைவ் பண்ண போறோம், கொஞ்சம் கொஞ்சமா இப்படி டிரைவ் பண்ணிட்டே வர போறோம். இது பாட்டம் அப் பேசர், கீழ இருந்து மேல டிரைவ் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Thus the pass tree is built in bottom up manner. So bottomல இருந்து மேல, கீழ இருந்து மேல பில்ட் பண்ணிட்டே போறோம் pass tree. இதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசர், எல்லா பேசர், இது டைப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாட்டம் அப் பாசிங்னா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம பாட்டம்ல இருந்து ஒரு பாஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் கிராமர் தான் எடுத்திருக்கேன், E gives E plus E or ID. ஸோ இந்த கிராமர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் டிரைவ் பண்ண போறோம், ஐடி பிளஸ் ஐடி பிளஸ் ஐடி. ஸோ இப்படி ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் டிரைவ் பண்ண போறேன். பாட்டம் அப் பேசர் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஐடி நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், ஐடி பிளஸ் ஐடி பிளஸ் ஐடி. ஸோ இதை வந்து எந்த எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க. இது பாட்டம் அப் பாசிங்னா என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நமக்கு எக்ஸாம்ல கேட்கறது வந்து இந்த டைப்ஸ், அந்த பாசஸ் தான் கேட்பாங்க. இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஐடி பார்ப்போம். இந்த ஐடியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா நம்மளோட ப்ரொடக்ஷன் வச்சு. ஸோ இ கிவ்ஸ் ஐடி, நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஐடிக்கு பதிலாக நான் ஈன்னு மாத்திக்கலாம். ஸோ அதான் பண்ண போறேன். இங்க ஐடிக்கு பதிலாக ஈன்னு எழுத போறேன். நெக்ஸ்ட் பிளஸுக்கு பதிலாக ஏதாவது போட முடியுமா? முடியாது, ஏன்னா எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஐடி, இந்த ஐடிக்கு பதிலாக மறுபடியும் போடலாமா? ஈன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸுக்கு பதிலாக ஏதாவது போட முடியுமா? முடியாது, ஐடிக்கு பதிலாக மறுபடியும் ஈன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இங்க ஒரு இ இருக்கு, பிளஸ் இ பிளஸ் இ, இப்படி மாறிடுச்சு நம்மளோட இன்புட். இப்ப ஸோ இந்த இ பிளஸ் இக்கு பதிலாக ஏதாவது போட முடியுமா? இங்க ஒரு இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ இந்த இ பிளஸ் இக்கு பதிலாக நான் ஈன்னு மாத்திக்கலாம். ஸோ இந்த இ, இந்த பிளஸ், இந்த இ, இந்த மூணுக்கு பதிலாக நான் ஈன்னு மாத்த போறேன். ஸோ இப்படி மாத்தியாச்சா? இப்ப பாருங்க, இந்த இ, இந்த பிளஸ், இந்த இ இதான் இன்னும் டிரைவ் ஆகாம இருக்கு. இந்த மூணுக்கு பதிலாக மறுபடியும் நான் ஈன்னு மாத்திக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன், இந்த இ, இந்த பிளஸ், இந்த இ, இந்த மூணுக்கு பதிலாக இ போட போறேன். ஸோ நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்ல இருந்து நான் ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு நான் ஒரு பாட்டம்ல இருந்து மேல ஒரு பாஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இதுக்கு பேர் தான் பாட்டம் அப் பாசிங்கிறது. இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி பாட்டம் அப் பாசிங் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுல வந்து டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பாட்டம் அப் பேசர் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் ரெடியூஸ் ஒரு டைப் இருக்கு, எல்லா பேசர் ஒரு டைப் இருக்கு. இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ்ங்கிற ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் ஷிஃப்ட் ரெடியூஸ்ங்கிறது. நமக்கு முக்கியமானது என்னன்னா எல்லா பேசர். இந்த எல்லா பேசர்ல தான் 4 பேசர் இருக்கு. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்குமே இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஷிஃப்ட் ரெடியூஸ் படிக்க மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா முடிச்சிடலாம். இந்த எல்லார் பேசர் பொறுத்த வரைக்கும் 4 இருக்கு, LR0, SLR1, LALR1, CLR1. இந்த 4மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4மே நீங்க படிச்சிடலாம். ஸோ எதையுமே விட்டுறாதீங்க, இந்த 4மே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. என்னென்ன எப்படி படிக்கலாம்னு சொல்றேன், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ 4க்குமே ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேசர் பொறுத்த வரைக்கும் எல்லா 0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். அடுத்த ரெண்டு பேசர் பொறுத்த வரைக்கும் எல்லார் 1 ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இங்க 0 1 இருக்கு, இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எல்லார் 0க்கும் SLR 1க்கும் நம்ம எல்லார் 0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். LALR 1க்கும் CLR 1க்கும் எல்லார் 1ங்கிற ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். இதான் நம்மளோட ஸ்டெப் 1. முதல் ரெண்டு பேசருக்கு சேம் ஸ்டெப் தான், அடுத்த ரெண்டு பேசருக்கு சேம் ஸ்டெப் தான். ஓகேவா? இது ஸ்டெப் 1, ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, நம்ம கண்டுபிடிச்சோலே ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸ் வச்சு ஒரு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது மட்டும் இந்த 4 பேசருக்குமே டிஃபரெண்டா இருக்கும். 4 பேசருக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறது சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் பாசிங் டேபிள். இதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னா பாஸ் த இன்புட். நம்ம இந்த டேபிளை வச்சு எப்படி இன்புட் பாஸ் பண்ணலாம் அப்படிங்க பார்க்க போறோம். ஸோ இந்த இன்புட் பாசிங், இந்த ஸ்டெப் 3 இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா பேசருக்குமே சேம் தான். எல்லா பேசர்லயுமே ஒரே மாதிரி பாஸ் பண்ண போறோம். என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பாசிங் டேபிள். ஸோ ஒவ்வொரு பேசருக்குமே வேற வேற பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். அந்த டேபிளை வச்சு நம்ம பாஸ் பண்ண போறோம். ஆனா ஒரே ப்ரொசீஜர் தான். இப்படி இருந்தா இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரே ப்ரொசீஜர் தான், டேபிள் மட்டும் மாறி இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டெப் 1ல ரெண்டு பேசருக்கு சேமா இருக்கும். எல்லா 0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சா போதும், இங்க எல்லாரும் 1 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸ்டெப் 2ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ நமக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 2 வரைக்கும் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பாசிங் டேபிள் ஃபார் த கிவன் கிராமர் வித் எல்லா 0 பேசர் இல்ல எல்லார் 1 பேசர் இப்படின்ட்டு ஒரு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல மேபி நமக்கு எக்ஸாம் டஃபா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த இன்புட்டை கொடுத்து பேர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த கிராமர் வச்சு இந்த பேர்ஸை யூஸ் பண்ணி இந்த இன்புட்டை பேர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாலும் ரொம்ப இல்ல, கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சு ஸ்டெப் 2 கண்டுபிடிச்சு ஸ்டெப் 3 போகணும், லென்த்தியா இருக்கும். மித்தபடி ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லா பேசருக்குமே தேர்ட் ஸ்டெப் சேம் தான். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த 4 பேசருமே நம்ம படிக்க போறோம். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ்க்கு ஒரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷிஃப்ட் ரெடியூஸை பத்தி போட போறேன். அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம், இந்த 4 பேசர் இருக்கும். ஸோ இந்த 4 பேசர்ல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போமா. ஸோ இந்த 2 பேசர் பொறுத்த வரைக்கும் எல்லா 0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். இதுதான் என்னோட அடுத்த வீடியோ. ஷிஃப்ட் ரெடியூஸ்க்கு அப்புறம் எல்லா 0 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் வீடியோ போட போறேன். ஸோ இந்த எல்லா 0 ஐட்டம்ஸ் வச்சு எல்லார் 0க்கு எப்படி பாசிங் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் இந்த எல்லா 0 ஐட்டம்ஸ் வச்சு SLR 1க்கு எப்படி பாசிங் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த 2 பேசருக்கு எல்லார் 1 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லார் 1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு வீடியோ போட போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், இந்த எல்லார் 1 ஐட்டம்ஸை வச்சு LALR 1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இந்த எல்லார் 1 ஐட்டம்ஸ் வச்சு CLR 1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ இதான் என்னோட இது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா கடைசியா இன்புட் பாசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு போட போறேன். இந்த இன்புட் பாசிங் வந்து இந்த 4 இதுக்குமே சேம். சோ இவ்வளவுதான் எல்லா பாசஸ் பொறுத்த வரைக்கும். சோ இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்படிதான் பாட்டம் அப் பாசிங்ல உள்ள எல்லா பாசனையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.